ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்தியான பச்சை பட்டாணி பிரியாணி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி வந்து நல்லா கழுவிட்டுட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. இது எல்லாமே வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளி கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுருங்க. இப்போ வந்து தக்காளி நல்லா வெந்துருச்சு. மசாலா ஐட்டம் ஒன்றா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், வீட்லேயே ரெடி பண்ணின பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா ஒரு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி வந்து நான் ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறி விடுங்க. இந்த டம்ளரில் தான் நான் வந்து அரிசி ஊற வச்சுருந்தேன். அதே டம்ளரில் வந்து பார்த்திங்கன்னா 2.5 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் போடல, வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி தான் போட்டிருக்கிறேன். இப்போ வந்து அரிசி நல்லா 2-3 டைம் கழுவிட்டுட்டு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமேட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் மூடி போட்டு விசில் வைங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. நான் இப்போ வந்து உப்பு காரம் எல்லாமே பார்த்துட்டு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம மூடி போட்டுட்டு விசில் விட போகிறோம். 2 விசில் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வந்து ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறமேட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக சுவையான டேஸ்டான பச்சை பட்டாணி பிரியாணி ரெடி. இதை நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடுங்க. பாய்.